السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகள் மூலம் அல்லாஹ்வுக்கு செய்யப்பட்ட முதலாவது பாவம், அதற்குரிய காரணம் பெருமை. பெருமைதான் உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள் மூலம் செய்யப்பட்ட முதலாவது பாவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு மலக்குமார்களை பார்த்து சொன்னான். அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் இப்லீஸ். சுஜூத் செய்யுமாறு சொன்னான். அனைவரும் சுஜூத் செய்தார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்லீஸ் அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன், அவன் மறுத்தான் சுஜூத் செய்ய, பெருமை அடித்தான். என்ன பெருமை அடித்தான்? அன கைரும் மின், நான் அவரை விட சிறந்தவன். خلقتني من نار وخلقته من طين, என்னை நெருப்பால் படைத்திருக்கின்றாய், அவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய். நான் தான் மிகச் சிறந்தவன் என்ற முடிவை அவன் எடுத்து நான் ஆதமை விட சிறந்தவன் என்ற முடிவுக்கு வந்தார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதுதான் இப்லீஸ் அழிந்து போவதற்கு காரணமாக அமைந்த ஒரு பாவம். யாரிடத்தில் பெருமை இருக்குமோ அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து பாவத்தையும் அவர்கள் செய்வதற்கு தயாராகுவார்கள். இப்லீஸ் பெருமை அடித்தான், வகான மினல் காஃபிரீன், அல்லாஹ்வை நிராகரித்தவர்களில் மாறினார். பெருமை என்றால் என்ன கண்ணியமானவர்களே? மற்றவர்களை விட தான் சிறந்தவன் என்று கருதுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை என்றால் என்ன சொன்னார்கள்? அல் கிப்ரு பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ், பெருமை என்றால் உண்மையை மறுப்பது. இரண்டாவது வ கம்துன் நாஸ், மக்களை கேவலமாக பார்ப்பது. மக்களை கேவலமாக பார்ப்பது. நான் சிறந்தவன், எனக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் என்னை விட தாழ்ந்தவர்கள் என்று மக்களை கேவலமாக பார்ப்பதுதான் பெருமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். உலகத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு செல்வத்தை தந்திருப்பான், அறிவை தந்திருப்பான், வேறு பாக்கியங்களை தந்திருப்பான். அந்த பாக்கியத்தை விட குறைவானது கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்களை நாம் கேவலமாக பார்த்துவிடக் கூடாது. சில சந்தர்ப்பங்களில் சில மனிதர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பெருமை அடிப்பார்கள். அவர்களுக்கு பெருமை அடிப்பதற்கு பணமும் இருக்க மாட்டாது, அறிவும் இருக்க மாட்டாது, அதிகாரமும் இருக்க மாட்டாது, எதுவும் இல்லாமல் பெருமை அடிப்பார்கள். இது மிக மோசமான பெருமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய ஹதீஸ் வந்திருக்கின்றது முஸ்லிமிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேரை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கியாமத்திலே பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவர்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கின்றது. ஒருவர் ஷேகுன் ஜானி, வயது முதிர்ந்தவர், விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார். வயது முதிர்ந்தவருக்கு விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஒமலிகுன் கத்தா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசன், அதிகாரத்தில் இருக்கின்றான், பொய் சொல்லி ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையை சொல்லி ஆட்சி செய்ய வேண்டும். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஆஇல் முஸ்தக்பிர், ஒரு ஏழை, ஏழைக்கு பெருமை அடிப்பதற்கு எந்த காரணமும் தேவையில்லை, ஆனால் அவர் பெருமை அடிக்கின்றார், இவருக்கு பயங்கரமான தண்டனை இருக்கின்றது, அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கம் போக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். யாருடைய உள்ளத்தில் தன்னை விட மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்ற சிந்தனை வருமோ அந்த சந்தர்ப்பத்திலே உடனே அதை இல்லாமல் ஆக்க வேண்டும். ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தலையிலே விறகுகளை சுமந்து கொண்டு மார்க்கெட்டிலே சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவரை பார்த்து மக்கள் கேட்டார்கள், நீங்கள் சிறந்த ஒரு செல்வந்தர் தானே, நீங்கள் ஏன் இப்படி அலைகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், என்றாலும் எனது உள்ளத்தில் ஒரு பெருமை வந்தது, அந்த பெருமையை நான் இல்லாமலாக்குவதற்கு நாடினேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆரம்பத்தில் யஹூதி ஆலிமாக இருந்து பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தவர், சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களை கேவலமாக பார்க்கக்கூடாது, உண்மையை மறுக்கக்கூடாது. இது சரியானது என்று தெரிந்துவிட்டால் அதை மறுக்கக்கூடாது. இது மிக பெரும் பெருமைக்குரிய ஒரு காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே உண்மை தெரிந்ததற்கு பின்னால் பெருமை அடித்த ஒருவரை பற்றி பேசுகின்றார். அவன் தான் வலீத். அவருக்கு அல்லாஹ் தஆலா நல்ல செல்வத்தை கொடுத்திருந்தான், நல்ல பேச்சாற்றலை கொடுத்திருந்தான், நல்ல திறமையை கொடுத்திருந்தான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனை கேட்டான். கேட்டவுடன் உடனே உள்ளம் மாறிவிட்டது. வலீத் சொன்னான், மிக பெரும் ஒரு பயங்கரமாக குர்ஆனை இஸ்லாத்துக்கு எதிராக செயற்பட்டவர், இன்ன லஹு லஹலாவா, இந்த குர்ஆனுக்கு மிக பெரும் ஒரு இன்பம் இருக்கின்றது.
இது எப்பொழுதும் உயரக்கூடியது, அதை எதுவும் தாழ்த்த முடியாது என்று குர்ஆனை புகழ்ந்து விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார். இதை கேட்டவுடன் குறைஷிகள் சொன்னார்கள், வலீத் மதம் மாறிவிட்டார், குறைஷிகள் அனைவரும் மதம் மாறப் போகின்றார்கள் என்று சொன்னார். இதை கேட்ட அபூ ஜஹல், எனக்கு தெரியும் வலீதை எப்படி சமாளிக்க முடியும் என்று தெரியும் என்று கேட்டார். அபூ ஜஹல் கவலையுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். வலீத் கேட்டார், அபூ ஜஹல் என்ன கவலையுடன் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். சொன்னார், இதோ குறைஷிகள் அனைவரும் உங்களுக்கு பணம் அனைத்து வசதிகளையும் செய்து தரப்போகின்றார்கள். காரணம் என்னவென்றால், நீங்கள் முஹம்மதுடைய பணத்தை நம்பி அவரது மார்க்கத்துக்கு நீங்கள் போய்விட்டீர்களாம் என்ற செய்தி கேள்விப்பட்டு உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராகிவிட்டார்கள் என்று அவரை பிழையாக வழிநடாத்தினார். உடனே கோபம் வந்து விட்டது. நான் தான் மிக பெரும் செல்வந்தன், எனக்கு இப்படியெல்லாம் சொல்கின்றீர்களா என்று சொல்லிவிட்டு சில கேள்விகளை குறைஷிகளை பார்த்து கேட்டார். ஒரு கேள்வி கேட்டார், அவர் குறி சொல்கின்றாரா? ஏதோ மறைமுகமான விஷயத்தை வைத்து சில விடயங்களை வைத்து குறி சொல்கின்றாரா? இல்லை என்றார் குறைஷிகள். அவர் ஏதாவது பொயம் பாடுகின்றாரா, கவிதைகள் சொல்கின்றாரா என்று கேட்டார். இல்லை, அப்படி அவர் சொல்வதில்லை. அவர் பொய் சொல்கின்றாரா என்று கேட்டார் குறைஷிகளை பார்த்து. சொன்னார்கள், இல்லை, அவர் பொய் சொல்வதே இல்லை என்றார். வலீத் சற்று நேரத்தில் சிந்தித்தான், ஒன்றும் பேசவில்லை. கடைசியாக சிந்தித்து ஒரு முடிவை எடுத்தான். அப்படி என்றால் அவர் சூனியக்காரனாக இருக்க முடியும் என்று முடிவை எடுத்து அவன் தனக்கு தெரிந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் இதை பற்றி, இன்னஹு ஃபக்கர வ கத்தர், சிந்தித்தான், இது சரி என்ற சிந்தனை என்று சரியான தெளிவு கிடைத்து விட்டது என்றாலும் எப்படி மறுக்க முடியும் என்று சிந்தித்து சும்ம அத்பர வஸ்தக்பர், அவன் அதை நிராகரித்து பெருமையடித்தான். உண்மையை தெரிந்தும் அதை பெருமையடித்தான். அவன் சொன்னான், இல்ல சிஹ்ரு யுக்தர், இது சூனியம் என்று அவன் சொன்னான் என்று யாரெல்லாம் உண்மை தெரிந்ததற்கு பின்னாலும் பெருமை அடிக்கின்றார்களோ அவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா சூரத்துல் முத்தஸிரிலே வலீதுடைய மிக பெரும் ஒரு அறிவாளியுடைய சம்பவத்தை சொல்லி, உங்களுக்கு அறிவு இருக்கின்றது, உண்மை தெரிந்து விட்டால் அந்த உண்மையை பின்பற்றுங்கள், அதுதான் உங்களது வெற்றிக்குரிய வழி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். எப்பொழுதும் உண்மையை தேடி அதை பின்பற்றி பணிவுடன் நடந்து வெற்றி அடைந்த கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.